வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது போன வீடியோ என்ன பார்த்தோம்னா த சீக்ரெட் ரகசியம், அதோட புத்தகத்தோட பார்ட் 8 பார்த்தோம். இப்போ பார்ட் 9 பார்க்க போகிறோம். இந்த 9வது பகுதியில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி போன பாட்டில் எதோட முடித்தோம் அப்படின்றத சொல்கிறேன், சும்மா ஞாபகப்படுத்துறதுக்கு. போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடைய நினைக்கிற ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு காராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், தங்க நகைகள் எதுவாக இருக்கட்டும், அதை வந்து அனுபவிக்கிற மாதிரி, அதாவது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோட முடித்தோம். இப்போ வந்து அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா உங்களுக்கு புரியும். இந்த புக்கை படித்து முடிக்கும் போது நீங்கள் ஒரு சிறந்த மில்லியனராகவோ, இல்லைனா சிறந்த ஒரு பிஸ்னஸ் மேனாவோ, இல்லை ஒரு அப்பாவோ, இல்லை நல்ல ஒரு அம்மாவோ, இல்லை நல்ல ஒரு பையனாவோ, இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்டாவோ நீங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம போகிற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பயும் வீடியோக்குள்ளே போய் ஆத்தர் மாரி, இல்லை அந்த புக்கு மாரியே மாறி உங்ககிட்ட டேரெக்டாக பேசுவேன்ல, அதேமாரி இப்போயும் பேச போகிறேன். இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நீங்கள் அடைஞ்ச பொருள், அதாவது ஏதோ ஒரு அடைய போகிறீங்க, இல்லை அடைஞ்ச பொருளை வச்சுக்கோங்க, இருக்கிறது வச்சு சந்தோஷப்படுங்க. அப்படி இல்லைன்னா அடைய போகிற பொருள் ஏதோ ஒரு காரோ இல்லை ஒரு பொருளோ நீங்கள் அடைய போகிறீங்கன்னா அதை முதல்ல உணர சொன்னேன். நீங்கள் உணர்ந்துருப்பீங்க நான் நம்புகிறேன். உணர்ந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லலாம், இதெல்லாம் நான் பண்ணணுமா, இதெல்லாம் ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் உங்களது அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா இதை தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை நீங்கள் ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்கலாம், அவங்க உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் பிஸ்னஸில் வந்து லாபம் திடீர்னு வரலாம், இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து வரும், ஓகேங்களா? அது நீங்களே உங்கள் கண் முன்னாடி வந்து அது உங்களுக்கு ஆஃபர் வரலாம், அந்த பொருளோட ஆஃபர் வரலாம், அப்போ நீங்கள் வாங்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் அடைஞ்சே தெரிவிங்க. அதனால் அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உணருங்க, நல்லா உணருங்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து தான் ஆகணும். நீங்கள் உணரும் போது அந்த பொருள் உங்களை தேடி தானாக ஈர்ப்பு விசை மூலயமா உங்களை வந்து சேரும். அது பேர் தான் ரகசியம். அந்த ரகசியத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு போதுங்க. அதாவது ஈர்ப்பு திசை, ஒரு காந்தம் மாதிரி, இரும்பு இழுக்கிற மாதிரி நீங்கள் காந்தமாக செயல்பட்டு உங்களுக்கு எது தேவையோ, காரோ இல்லை பைக்கோ, எது உங்களுக்கு வேணுமாலும், ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் காந்த மாதிரி இழுக்கலாம். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து அடையும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான கோட் இந்த புக்கில் எழுதும் போது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ரகசியம்ன்றது உலகத்தில் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ரகசிய புத்தகத்தில் அதை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த ரகசியத்தை பற்றி போட்டிருப்பேன். ஆனால் சில விஷயங்கள் புத்தகமாகவே இருக்குது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் மனசில் இருக்க ஆழத்தில் இருக்க விஷயங்களை தான் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் அடையணும். அதுக்காக நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நான் நினச்சா அது நடந்துருமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நடக்கக்கூடியது தான். நீங்கள் ஒரு விஷயத்த உங்கள் அடிமை கிட்ட சொல்கிறீங்கன்னா உங்கள் அடிமை கண்டிப்பாக செய்வாங்க. உங்களோட அடிமை நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே தான், ஓகேங்களா? எதுக்கு நீ இந்த பிரபஞ்சமே எனக்கு அடிமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக இருக்குது. அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். அந்த எண்ணங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த எண்ணங்கள் உங்களை தேடி வரும். அந்த எண்ணங்கள் உங்களை தேடி வந்தோடனே சீக்கிரமாகவே நீங்கள் அடைவீங்க. அதனால் உங்கள் எண்ணங்களில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தான் தேவை அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு என்ன தான் தேவைன்றதை நீங்கள் தான் அடையணும். இதை வந்து நான் டெய்லி செய்யணுமா, இந்த ரகசியத்தை வந்து இந்தமாரி நான் உணர்றது, அதாவது ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ நான் வாங்குறது, அதை வந்து நான் பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது நான் அந்த ஒரு காரு வாங்கி அதை ஓட்டுற மாரி நான் வந்து கனவு காணணுமா, இதை நான் டெய்லியும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் டெய்லியும் பண்ணுறதும் டெய்லி பண்ணாதது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோக்கு ஒரு நாளைக்கு கனவு காண்றீங்களோ, எவ்வளோக்கு அதை பற்றி எண்ணங்கள் தாட் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தாட்ஸ் வருதோ அது எவ்வளோ தாட்ஸ் வருதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரமும் கம்மியாகிட்டு வருது. அந்த நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதனால் நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணுறதும் நல்லது தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சும்மாவே பண்ணிகிட்ருப்பீங்க. அது வந்து ஒரு இது கிடைக்கும்னு பண்ணுறதை விட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சளிப்பூட்டு விதமாக, இதை பண்ணுறதே ஒரு சளிப்பூட்டு விதமாக, இல்லை 4 பேர் நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம லூஸ் மாதிரி கனவு கண்டிட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம சும்மாவே காற்றுல ஸ்டேரிங் திருப்புறது, கியர் போகிறதெல்லாம் யார் என்ன நினைப்பாங்க அப்படின்றத மனசில் இருக்க கஷ்டங்கள்லாம் வெளில போக்கிடுங்க.
ரகசியத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக, அதாவது ரகசியம்ன்றது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது தான் சீக்கிரமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சடங்காக, அதாவது இது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்கு விருப்பமாக ஒரு சந்தோஷமாக, இப்போ ஒரு ஃபெஸ்டிவலை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்களோ அதேமாரி ஒரு அழகாக ஒரு சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டாடி அதை உங்களை அடியறதுக்கு, அதாவது நீங்கள் அதை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடி டெய்லியும் உங்களால் பண்ண முடியலாலும் உங்களால் எப்பப்பெல்லாம் அதை வந்து எண்ண முடியும், அதை எண்ணங்களை எப்பப்பெல்லாம் எண்ண முடியும் அப்படின்றது உங்கள் இஷ்டம் தான். அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அடையணும், எவ்வளோ சீக்கிரம் அது உங்களுக்கு வரணும் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஈர்ப்பு விதி பயன்படுத்துகிறவங்களுக்கும் நடுவில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விதி பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டைம் பண்ணாமல் எல்லா டைமும் பண்ணுவாங்க. அதாவது நல்ல மனைவி கிடைக்கணும் பண்ணியிருப்பாங்க, நல்ல வீடு கிடைக்கணும் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய பங்களா வேணும் பண்ணியிருப்பாங்க, நல்ல கார் வேணும் பண்ணியிருப்பாங்க, அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க கனவு காணுவாங்க, இதேமாரி ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான வீட்டில் இருக்கும், மிகப்பெரிய ஆடம்பரமான காரில் இருக்கும், நல்ல மனைவி, அன்பான மனைவி இருக்குது. இதுமாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் கனவு காணுவாங்க. சில பேர் ஒரு தடவை பயன்படுத்திட்டு விட்டுடுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சரியாகவே எதுவுமே நடக்காது. அவங்க வாழ்க்கை ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது முதல் தடவை அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ அதை வண்டி ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை அதுக்கு உண்டான காரியங்களை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை எடுக்காமல் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப், அதாவது ஒரு படிக்கட்டில் 10 ஸ்டெப் இருக்குன்னா அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அவங்க விட்டாங்கன்னா அந்த ஸ்டெப்லேயே தான் இருப்பாங்க, ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு மாயாஜால உலகம் மாரி. நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்கள் அடிமை கொடுப்பாங்க. அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கணும். தீய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நல்ல எண்ணங்களை நேசிங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அது நல்லது நடக்கும். கெட்டதை பற்றி யோசிக்காதீங்க. கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாலும் அந்த கெட்டது நடந்தே தீரும். சரிங்களா? அதனால் கெட்டதை பற்றி யோசிக்கக்கூடாது. அது நடக்கும் நடக்காது அது அடுத்த பட்சம். நீங்கள் கெட்டதை பற்றி யோசிக்காதீங்க, நல்லதை வண்டி யோசிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதுதான் இந்த சொல்ல வராங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு சளி போட்ட விதத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செடி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமே, ஒரு செடியாக இருக்கும் போது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளேருந்து விதையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வளரும். அந்த விதையிலேருந்து வளர்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காமனாக வளருவாங்க. இந்த விதியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நான் இந்த புத்தகத்தை படித்தேன், நான் வந்து இந்த விஷயத்தை கேட்டேன், நான் இந்த விஷயத்த ஒரு வீடியோவில் பார்த்தேன், இல்லை நான் விஷயத்தை இது வந்து 4 பேர் சொல்லி கேட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம். அப்போ வந்து என் வாழ்க்கையை நான் மாற்றிக்க போகிறேன், என் வாழ்க்கை இது மேலே மாறப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வண்டி பண்ணிங்கன்னா அந்த விதை வண்டி மேலே வந்து நிற்கும். அதாவது வளர்ந்து கொஞ்சம் மேலே வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பூமிக்கு மேலே வந்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆகாது, இது நம்மளுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி அழுகி போயிடும். அப்படி இல்லை அது பூமிக்குள்ளேயே திருப்பி போயிடும். நீங்கள் இதுமாரி நினைக்கும் போது உங்களோட அடிமை, அதாவது ஈர்ப்பு விசை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட எண்ணங்கள் என்னோடய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் இனிமேட்டு படுவீங்க, எக்ஸ்ட்ரா கடன்கள் வரும், உங்கள் மனைவி விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இதெல்லாம் நீங்கள் தப்பு, இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஈர்ப்பு விசையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இது வரைக்கும் படித்த விஷயங்களை நீங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிங்க. செயல்படுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. மனுஷங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம், யாரை சொல்கிறது யாரை கேட்டே வந்து அந்த நிமிஷம் வண்டி பயன்படுத்துவாங்களே தவிர அந்த விஷயம் வண்டி மோட்டிவேட் ஆவாங்களே தவிர மற்ற விஷயங்களை மறந்துடுவாங்க. அடுத்த நாள் கேட்டாங்கன்னா அது நடந்துதா, அது நான் பண்ணனா அப்படின்றதே மறந்துடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் எப்போவுமே உங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இந்த ஈர்ப்பு விதியை தெரிஞ்சவங்க எல்லாருமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. அதனால் நீங்களும் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த ரகசியத்தை நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். நானும் இதை பயன்படுத்தியிருக்கேன். நான் இதை எப்படி பயன்படுத்தினேன் உங்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியமாவீங்க. 1995, அதாவது 1995ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது ஒரு அகக்காட்சியை நான் க்ரியேட் பண்ணேன் என் அலுவலகத்தில். அதாவது அகக்காட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஆசைப்பட்றேனோ, ஏதாச்சும் வாட்சோ இல்லை ரோல்ஸ் ரைஸ் கார் ஏதாச்சும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்படி நான் வந்து அந்த அகக்காட்சி படங்களில் நான் மாட்டும் போது என்னோடய வீடுகள், என்னோடய மனைவி எப்படி இருக்கணும், அந்தமாரி ஃபோட்டோஸ், என்னோடய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் கட்ட போகிற வீடு இருக்கணும், இல்லை வாங்க போகிற வீடு எப்படி இருக்கணும், இல்லை நான் வாழ
போகிற வீடு எப்படி இருக்கணும், இல்லை ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து செதுக்க ஆரம்பித்தேன். இப்படி நான் டெய்லியும் செதுக்க அதை வந்து ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய இடங்களுக்கு மாற ஆரம்பித்தேன். நான் மொத்தம் 3 இடங்களுக்கு மாறினேன். அந்த 3 இடங்கள் டோக்கியோ, இது மாதிரி நிறைய நாடுகளுக்கு வந்து நான் மாற ஆரம்பித்தேன். அப்படி நிறைய கண்ட்ரிஸ், நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி போனேன். கடைசி 5 வருஷம் கழிச்சு அந்த பூட்டப்பட்ட பெட்டிகள், அதாவது நான் முதல்ல வந்து பூட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸ்லேருந்து நான் மாறினேன் பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸ்லேருந்து மாறினேன், அந்த வீட்டிலேருந்து மாறினேன். அப்போ மாறும்போது என்னோடய அகக்காட்சிகள் அதை வந்து பலகையை நான் ஒரு அட்டை பெட்டிக்குள்ளே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கும் போது என்னோடய பையன் வந்து அந்த அட்டை பெட்டிக்கு மேலே உட்காந்தான். அந்த பையன் அந்த அட்டை பெட்டிக்கு மேலே உட்காந்துட்டு என்னோடய பையன் அது அட்டை பெட்டியை வெட்டி உதச்சிட்டே இருந்தான். நான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் கவனம் இருக்கே, அவங்களால கவனம் இருக்க முடியாதா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பையன் திருப்பி எட்டி வச்சுட்டு இருந்தான். அப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது எட்டி உதைக்காததா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என் பையன், அதுக்கு அப்படி என்னப்பா அதில் முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் வந்து அதில் என்னோடய அகக்காட்சி மையங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என் பையன் என்னை கேட்கும் போது நான் வந்து அது அவனுக்கு புரியல. ஏன்னா அது அவன் ஒரு ரொம்ப சின்ன பையன், அதனால் புரியல. அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்கிறதுனால அவனுக்கு புரியல. அதனால் நான் அந்த அகக்காட்சி இதுவை எடுத்து அவன்கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி நான் எடுக்கும் போது அந்த அகக்காட்சி இதுவை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப பிரமிச்சுன்னு சொல்லலாம். என் கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துடுச்சு. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு வீடு, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கார், அதில் ஒரு வாட்ச் நான் வரைஞ்சிருந்தேன். அது வீடு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை மாளிகை, மிகப்பெரிய ஒரு வெள்ளை மாளிகையில் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதே வெள்ளை மாளிகை, அதாவது அதே வெள்ளை மாளிகையில் தான் 5 வருஷம் கழிச்சு நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அதேமாரி வேறு ஒரு வெள்ளை மாளிகை கிடையாது. அதே அச்சஸில் அந்த பில்டிங் எப்படி இருக்குமோ, நான் எங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்தனோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீட்டில் தான் நான் வாழணும் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தனோ, அதே வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ அதே வீட்டுக்கு தான் இப்போ நான் குடி வந்திருக்கேன். இது நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என் கையில் அந்த வாட்சை பார்க்கும்போது என் வாட்சும் அதே வாட்ச் தான் இருந்தது. என்னோடய காரையும் பார்க்கும்போது என்னோடய காரும் அதே கார் தான் இருந்தது. என் மனைவி நான் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி தான் என் மனைவி இருக்கா. நான் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு நினச்சனோ அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் மகன் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரி என் மகன் இருக்கான். அப்படி வந்து இருக்கும்போது எனக்கு ரொம்ப அழுகை வந்துடுச்சு. என் பையன் கேட்டான், ஏன் பாழ்வறீங்க அப்படின்னு கேட்டான். நான் நினச்சது அடைஞ்சிட்டேன். எனக்கு ரகசியத்தோட வெளிப்பாட்டு, அதாவது ரகசியத்தோட ஈர்ப்பு விசைகள், அந்த ரகசியம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நான் பயன்படுத்துறதுனால நான் இப்போ வந்து அடைஞ்சிட்டேன். நான் என்ன நினச்சனோ என்னோடய அடிமை எனக்கு செஞ்சு கொடுத்துருச்சு. அதாவது ஈர்ப்பு திசை என்னோடய அடிமை ஜீனி கூட சொல்லலாம். அது வந்து எனக்கு வந்து பயன்படுத்திடுச்சு. நீயும் இதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொன்னேன். என் பையனும் சரிப்பா நானும் இதை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். அதேமாரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இது எப்போ வேணால் நடக்கலாம். எல்லா விஷயங்களும் ஒரு வீடியோ இல்லை ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஒரு மலையே வாங்கலாம், இல்லை நீங்கள் அந்த மலையில் வந்து குடிபெயரலாம், என்ன வேணால் நடக்கலாம். இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறது அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே நீங்கள் வந்து நினைக்கிறதா நடக்கும். அதனால் நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்களோ அதை வந்து உங்கள் அடிமைக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதாவது உங்களோட ஜீனி நினைக்கலாம், நீங்கள் கடவுள் நினைக்கலாம். கடலை அடிமைன்னு சில பேர் நினைக்க மாட்டேங்க. கடவுளுக்கு கோரிக்கை வைங்க. கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சு நீங்கள் கேளுங்க. நீங்கள் அடிமையாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜீனி அதுமாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் கோரிக்கையாக கிடச்சி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கடவுள்கிட்ட கேளுங்க. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட கோரிக்கை வைங்க. இல்லை ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்தோ இல்லை ஒரு ஜீனியோ ஏதாச்சும் ஒரு கிட்ட நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்கும் போது உங்களோட எண்ணங்கள் மாறத் தொடங்கும். உங்களோட எண்ணங்கள் மாறத் தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையும் மாறத் தொடங்கும். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை. அதனால் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும். சரிங்களா, அதனால் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்பவுமே உயர்வாக வைங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆத்தர் மாதிரி மாறி பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே விவரங்களுக்கு நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன புரியல, ஏதாச்சும் புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான அட்டகாசமான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.